அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30 மணி இருக்கும். ரோட்ல பயங்கர மழை. பஸ் ஸ்டேஷன்ல ஒரே கூட்டம். அங்க துளசின்னு ஒரு பொண்ணு நீல கலர் சால்ல குட்டியா ரோஜா படம் போட்ட குடைய வச்சுக்கிட்டு பஸ் வருமானு கவலையோட நின்னுட்டு இருந்தா. மழை அவ மேல கோவமா ஊத்திட்டு இருந்தது. அவ கூட ஒரு பக்கமா சாஞ்சு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆதவன் ஒருத்தன். அவனுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். கையில கருப்பு கூட. தூரத்திலேந்து துளசியை பார்த்ததும் அவனோட கண்ணு அங்கே நின்னுடுச்சு. அவ குடைக்குள்ள சிரமப்பட்டுட்டு இருந்த அழகு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் மெதுவா நடந்து வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டான், உங்க குடை சரண்டர் ஆயிடுச்சு போல. துளசி லேசா சிரிச்சுட்டு சொன்னா, ஆமா, மழை ரொம்ப கோபமா இருக்கு. உடனே ஆதவன் அவ மேல தன் குடைய பிடிச்சு நான் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டான். அவ ஆச்சரியத்துல ஒரு நிமிஷம் அவனை பார்த்தா, அப்புறம் மெதுவா தலையாட்டினா. 2 பேரும் பக்கத்துல நின்னப்போ தோள்கள் லேசா தொட்டுச்சு. அவளுக்குள்ள ஒரு படபடப்பு. மழை சத்தம் மட்டும் நின்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அமைதியான உலகம் உருவான மாதிரி இருந்தது. எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இப்படி யாருக்காவது குடை கொடுக்க ஒரு சான்ஸ் கிடைச்சான்னு ஆதவன் சொன்னான். துளசி சிரிச்சுட்டு எல்லாருக்கும் குடை ஷேர் பண்ணுவீங்களான்னு கேட்டா. அவன் அவளை பார்த்து இல்ல, உங்களுக்கு மட்டும்னு சொன்னான். அவ முகம் வெட்கத்துல சிவந்து போச்சு. அப்போ கரெக்டா பஸ் வந்தது. அவ ஏற போகும்போது அவன் தன் குடையை அவள் கையில கொடுத்தான். இது உங்ககிட்டயே இருக்கட்டும், நாளைக்கு இதே டைமுக்கு திருப்பி கொடுங்க. நாளைக்கு உங்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? துளசி ஆச்சரியமா கேட்டா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அடுத்த மழை எங்க வருதோ அங்க நான் இருப்பேன். பஸ் கிளம்பிச்சு. ஜன்னல் வழியா பார்த்தா அவன் அங்கேயே மழையில நனைஞ்சு நின்னான். துளசி மனசுல ஒரு புது சந்தோஷம், ஒரு மெதுவான சிரிப்பு. அப்படித்தான் அவங்க காதல் ஆரம்பிச்சது. மறுநாள் அதே பஸ் ஸ்டேஷன். துளசிக்கு ஒரே யோசனைதான். ஆதவன் வருவானா? குடைக்காக வருவானா இல்லை அவளுக்காக வருவானா? மழை லேசா தூவிக்கிட்டே இருந்தது. துளசி குடைய நல்லா காய வச்சுட்டு அவன் சொன்ன இடத்துல காத்திருந்தா. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆதவனை காணோம். சின்ன ஏமாற்றத்தோட குடைய மூட போகும்போது, என்ன தேட்றீங்களா? மெதுவான குரல் பக்கத்துல கேட்டது. துளசி திரும்பி பார்த்தா ஆதவன் கையில சுடச்சுட மசாலா டீயும் சூடான வடைப்பொட்டலமும் வச்சுக்கிட்டு நின்னான். மழைக்கு சாய் தான் சரியான காம்பினேஷன். நீங்க குடை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் குடை பரிசுன்னு ஆதவன் சொன்னான். துளசி சிரிச்சுக்கிட்டே, நான் குடை திருப்பி தர வந்தா நீங்க முழு டீ கடையே கொண்டு வந்துட்டீங்க போலன்னு கேட்டா. ஆமா, நீங்க வருவீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அவன் குரல்ல ஒரு நம்பிக்கை, காதலோட ரகசியம் தெரிஞ்சது. குளிர் மழையில 2 பேரும் ஒரே குடைக்குள்ள நடந்து போனாங்க. ஆதவன் மெதுவா சொன்னான், நான் நேத்து சொன்னது உண்மைதான். எதுன்னு துளசி கேட்டா. எல்லாருக்கும் குடை ஷேர் பண்ண மாட்டேன், உங்களுக்கு மட்டும். துளசியோட ஹார்ட் படக்குன்னு அடிச்சுக்கிட்டது. அவ சாதாரணமா சொன்னா, எனக்கும் மேத்துல இருந்து மழை வந்தா உங்க ஞாபகம் வருது. அவளோட அந்த ஒரு வார்த்தை ஆதவன் முகத்தையே பிரகாசமாக்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்தது. துளசி ஏறப்போனா ஆதவன் அவளை தடுத்தான். துளசி, குடையை நீங்க திருப்பி தர வேண்டாம். அவ குழப்பமா ஏன்னு கேட்டா. ஆதவன் மெதுவா வெட்கத்தோட சொன்னான், நீங்க என்னோட லைஃப்ல வந்த முதல் மழை. இந்த குடை நம்ம 2 பேருக்கும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் துளசிக்கு மனசு உருகி போச்சு. அவ குடையை பிடிச்சு அவன் கையில கொடுத்து துளசி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இன்னைக்கு நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும் குடைய வைக்க. அவ்வளவுதான். அது ஒரு கிரீன் சிக்னல், ஒரு அழகான காதல் ஆரம்பம். ஆதவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்த்தான். அப்புறம் 2 பேரும் சிரிச்சாங்க. இந்த குடை காதல் இப்ப வீட்டு வாசல்ல போய் நிக்க போகுது.